ஹலோ மக்களே, வெல்கம் டு 3 Star Vlogs. இன்னைக்கு நம்மளோட தலை தரிசனத்தை பார்க்க வந்திருக்கோம். அந்த ஃபேன் ஷோக்கு நம்மளுக்கு டிக்கெட் கிடைக்காத காரணத்தினால நாங்கள் இப்போ 8:35 ஷோக்கு வந்திருக்கோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம என்ன மெயின் கடவுளை பார்க்க போகிறோம் நேரில், அவ்வளோதான். அது தளபதி ஃபேனாக நானும் வெயிட்டிங்கில் வெறியாக தான் இருக்கேன். எங்கள் நம்பர் ஃபேன் இவரும் இருக்காரு, இவரும் வெறியா. தலைவரெல்லாம் தூக்கமே இல்லை இவருக்கு. ஃபுல் எக்ஸைட்மெண்ட்டோட இருக்கேன். படம் எப்படி இருக்கு, என்ன ஏதுன்னு ஃபுல்லாக ஒரு ஆக்ஷன் பிளாக் மாட்டி இருக்கு. நிறைய என்ஜாய்மெண்ட் பண்ணலாம் இன்னைக்கு. நம்மளோட அண்ணன் ஒருத்தர் வராரு. அவரு என்ன பண்றாரு தெரியல. வெல்கம் பண்ணிட்டு ஆமா வெயிட் பண்றோம். அவரு சவடிக்கான்ட்டு வர போறாரோ என்னவோ தெரியல. வந்தா பாப்போம் வாங்க. ஆனா நம்ம அண்ணன் வந்தா தேரு, உக்காந்தா திருவிழா அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். ஆனா அவங்களுக்கு தெரியாது என்னன்ற மேட்ரு. நம்ம அவங்கள போய் நேரடியா போய் மீட் பண்ணலாம். இவர் தாங்க நம்மளோட அண்ணன். ஏகே ஃபேனா இங்க வந்திருக்காரு. இப்ப என்ன பண்றாருன்னு தெரியல. உள்ள தியேட்டர்ல கதி கலங்க வைக்கிறாரா, கதி கலங்க விடுறாரான்னு எங்களுக்கும் தெரியல. ரொம்ப வருஷம் ஆன வேலை தலை படத்தை பார்க்க வந்திருக்கோம். வேற லெவல் இன்னைக்கு என்ஜாய் பண்ண போறோம். ஆனா 2.5 வருஷம் இல்ல. ஆமா, கிட்டத்தட்ட நாங்கெல்லாம் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் கோயிலுக்குள்ள வந்திருக்கோம். நெக்ஸ்ட் தலை தரிசனத்தை பார்த்துட்டு தான் வர போறோம். வேற லெவல வெயிட் பண்ண போறோம் இன்னைக்கு. ஸ்டே டியூன். அந்த ஃப்ரேமை பாருங்க ஜி. அதை பார்த்தோன்னே, பேனரை பார்த்தோன்னே எனக்கு கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. இன்னும் உள்ள போயிட்டு அவ்வளோதான் தெரிவிக்க விடணும். 2 வருஷம் ஆனவங்களை பார்க்குறவங்க தலையை எஸ்பெஷலி உள்ள போனாலே அவரோட தரிசனத்தை பார்த்தாலே போதும் எங்களுக்கு. ஃபிலிம் எப்படி இருக்கு அதெல்லாம் தேவையில்லை எனக்கு. உள்ள போய் அவரை பார்த்துட்டு வரோமா, வேற லெவலில் என்ஜாய் பண்ண போறோம் இன்னைக்கு மட்டும். இன்னைக்கு தாங்க ரியல் பொங்கல். ஜனவரியில வந்தது இல்ல பொங்கல். இன்னைக்கு தான் பொங்கல், நியூ இயர் எல்லாமே இங்கதான். வெளில பொங்கல் வச்சுன்னு இருக்கோம், எல்லாம் சாப்பிட்டு போலாம் அப்படிமா. சரிங்க கொடுங்க. 2 ஏகே ஃபேன் கூட மாட்டிருக்கோம். மஜா பண்ணுவோம். நான் ஒரு விஜய் ஃபேனா ஒரு மஜா மாதிரி வேற மாதிரி. நம்ம நண்பர் படம் இல்லையா, நம்ம நண்பர் ஃபேன்ஸோட படம் கொண்டாடுவோம். சொல்லுங்கப்பா, ஒரு விஜய் ஃபேனா உன்னோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கு ஃபிலிம் மேல? எங்களோட எக்ஸ்பெக்டேஷன் இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, மங்காத்தாக்குனா இந்த படத்தை நாங்க பயங்கரமா என்ஜாய் பண்றோம்ட்டு. மங்காத்தா எப்படி என்ஜாய் பண்ணோமோ அந்த மாதிரி இந்த படத்தையும் அப்படி என்ஜாய் பண்றோம்ட்டு எக்ஸ்பெக்டேஷனோட வந்திருக்கேன். ஃபுல் சப்போர்ட் ஃபார் ஏகே. எங்க நண்பர் தான் எங்களுக்கு எல்லாமே. இனிமேட்டு நம்ம ஆள் இனிமே இல்லை படத்துல. அது ஒரு மன கவலையா இருந்தாலும் நம்மளோட நண்பர் ஃபேன்ஸுக்கு கொண்டாட விடுறோம். அவ்வளவுதாங்க நம்ம வாழ்க்கை. இனிமே ஓகே, வேற மாதிரி. இன்னைக்கு உள்ள ஒரு நல்ல சம்பவம் இருக்கு. மகிழ் திரும்பி அவங்க மேல எங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. வேற லெவல்ல பண்ண போறாரு அவரும். இன்னைக்கு நம்ம தான் இன்னைக்கு பாப்பேனா 2 ஏகே ஃபேன் கூட மாட்டிருக்கோம். மஜா பண்ணுவோம். நான் ஒரு விஜய் ஃபேனா ஒரு மஜா மாதிரி வேற மாதிரி. நம்ம நண்பர் படம் இல்லையா, நம்ம நண்பர் ஃபேன்ஸோட படம் கொண்டாடுவோம். ஸ்டார்ட் ஆக போகுது. இன்னும் 10 நிமிஷம் வெயிட் பண்ணோம்னா வந்துட போகுது. பஸ்ல இருந்து எனக்கு டைம் இப்போ இன்னும் கரெக்டா 20 நிமிஷம். 20 நிமிஷம் கூட இல்லைங்க, கிட்டத்தட்ட வந்துட்டோம். இந்த டோர் ஓபன் ஆன உடனே கடவுளே அஜித்தே இருந்தா ஓட போறது தான் எல்லாமே. வருத்தம் என்னன்னா ஃபேன் ஷோ டிக்கெட் கிடைக்கல எங்களுக்கு. ஆமா, அது ஒண்ணு மட்டும் தான் கவலை. மிச்சம் மீது இப்ப கூட நம்மளுக்கு ஃபேன் ஷோ தான், ஒண்ணும் இல்ல. அந்த போன கூட்டம் அப்படியே வாபஸ் இந்த கூட்டத்துக்கு வர போறாங்க. அது படம் நல்லா இருக்குன்றாங்க. வாபஸ் வந்து இன்னொரு ஷோ அடிப்பானுங்க. நம்ம ஆளுங்க எல்லாம் அப்படிதான். ஒரு படம் நம்ம பாஸ் படம்னாலே ஒரு 2-3 ஷோ ஓட்டிடுவானுங்க இங்கே இருந்து. அது ஃபர்ஸ்ட் நாள்லயே தான் பாக்கணும் அந்த படம். ஃபர்ஸ்ட் நாள் பார்க்கலன்னா எங்களுக்கு தூக்கமே வராது, அந்த மாதிரி இருக்கும். ஆமா, இல்ல ஆளுமா டோலுமா எங்க வந்து பாருமான்ற மாரி தான். நாங்களும் எவ்வளோ ட்ரை பண்ணோம் அந்த ஃபேன் ஷோ டிக்கெட்டை வாங்குறதுக்கு. ஆனா முடியல. இங்க பெங்களூர்ல கூட தலை படத்துக்கு ஃபேன் ஷோ டிக்கெட் கிடைக்க மாட்டேன்னு யோசிச்சு பாருங்க. அவங்க மாச எவ்வளோ இருக்கு. நீங்க சென்னை மட்டும் இல்ல, தமிழ்நாடு மட்டும் இல்ல, ஈவன் பெங்களூர் கூட தான் தளபதி கோட்டை. ஜஸ்ட் அங்க அந்த கூட்டத்தை மட்டும் பாருங்க. இவரு நம்ம சப்ஸ்கிரைபர் தான். ஏகே படம் பார்க்க வந்திருக்கோம். ஏகே ஃபேன்ஸ் எல்லாமே ஏகே ஃபேன்ஸ் தான். ஏகே ஃபேன்ஸ் வேற லெவல்ல இன்னைக்கு பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ கிடைக்கலன்னா என்னங்க, நான் பாக்குற ஷோ தான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ தான். எங்க சம்பவம் ஒரு இதாங்க சம்பவம்
அந்த மனுஷன் நீ என்னப்பா பேச போற? மனுஷனை ஸ்கிரீன்ல பாக்க பேசுறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நாம இவங்க பேசுறத வெயிட் பண்ணி தான் ஆகணும். மனுஷனை ஸ்கிரீன்ல பாக்குறதே ஒரு பெரிய சந்தோஷம். இங்க ரொம்ப வருஷம் அந்த மேல கிட்டத்தட்ட 2 வருஷம் நம்மள ஸ்கிரீன்ல பார்த்துன்னு இருக்கோம். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கடவுள்ல நான் ஜோரா கத்தலாம், நான் ஜோரா கத்தலாம். அங்கிருந்த ஒரு அங்கிருந்த ஒரு அஜித் வாழ்க விஜய் வாழ்க, நீங்க எப்போ வாழ போறீங்கன்னு கேட்டாங்கன்னா அது ஒரு மாதிரி ஆயிடும். அதெல்லாம் சும்மா இருக்கு. ப்ரோ மூவி ஹாலிவுட் மூவி ப்ரோ. இது வரைக்கும் தமிழ் சினிமாலே யாரும் எடுத்ததில்லை இந்த மாதிரி மூவி சூப்பரா இருக்குது ப்ரோ. லவ் சீன் ஆகட்டும், ஃபைட் சீன் ஆகட்டும், மூவி தரமா இருக்குது. எல்லாரும் மஸ்ட் வாட்ச் பண்ணலாம். அஜித் அஜித் சூப்பரா இருக்குது பை. தலைன்னு சொல்லுமா இப்ப புல் விழா முடிச்சுதான் ஒரு வருஷம் அம்மா பாரி பை பாரியா இருக்குது. பிஜிஎம் எல்லாம் எப்படி ப்ரோ? ஐயோ பிஜிஎம் அம்மா கட கட ஷேக் ஓயிரல அப்படியே. மங்காத்தா மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஐயோ மங்காத்தா டபுள் ஆகுது டபுள் அப்படியே. ஏகே ஃபேன்ஸ் குஷி இல்லையா? ஐயோ ஃபேன்ஸ்க்கு பாரு எவ்வளவு சந்தோஷமா இருக்கறாங்க. எல்லாமே சந்தோஷமா தான் இருக்கறாங்க. அப்ப போடுங்க கடவுளே அஜித் கடவுளே அஜித் அன்பே அஜித் பாசமே அஜித் ரத்தமே அஜித். இப்பதான் படத்தை முடிச்சுட்டு வந்தோம். ரொம்ப வருஷம் ஆன மேல அஜித் பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலி நம்மளுக்கு மெயின் திங் என்னன்னா ஸ்கிரிப்ட். ரொம்ப வருஷம் ஆச்சு இந்த மாதிரிலாம் ஸ்கிரிப்ட் பார்த்து. நம்ம பெரிய பெரிய ஹீரோங்க இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் எங்க இருக்கணும் மெயினா. ஆனா நீங்க 2 வருஷம் வெயிட் பண்ணதுக்கு ஒரு நல்ல படம் தான் அமைஞ்சது. வேற லெவல் வர்த்தா இருந்துச்சு. ஆக்சுவலா the efforts will never fail. அதுக்கு இந்த படம் ஒரு மெயின் காரணம். டைட்டனை விடாமுயற்சி அந்த எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு எங்களுக்கு கிளீனா தெரியும் அந்த ஃபிலிம் பார்க்கும்போது. ஸோ மெயின் திங் என்னன்னா இந்த மாதிரி ஸ்கிரிப்டுங்க பெரிய பெரிய ஹீரோயிங்க எடுக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு லியோ கமர்ஷியல் இருந்தாலும் மெயினாக கண்டென்ட் பார்த்தாங்க. அகைன் வேட்டையன் கமர்ஷியல் இருந்தாலும் கண்டென்ட் பார்த்தாங்க. விடாமுயற்சி எல்லா பெரிய ஹீரோஸும் இந்த மாதிரி வருது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. படி நம்ம ஆக்ஷன் கிங்க லியோல தொங்க விட்டாச்சு, விடாமுயற்சியிலும் தொங்க விட்டாச்சு. பாவம் அந்த மனுஷன் என்ன. ஆனா ஒரு நல்ல படம் அமைஞ்சிருக்கு. அஜித் ஃபேன்ஸ்க்கு இதெல்லாம் ஒரு பெரிய ட்ரீட் அவ்வளவுதான்.